ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான 2வது டெஸ்ட் மேட்ச்சில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த டே நைட் டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக வந்து போயிருக்கு. நம்ம வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம். இப்போ 2வது டெஸ்ட்டில் அதற்கு அப்படியே வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவே வந்து போட்டி முடிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. அதாவது நாங்கள் வந்து சரியாக ஆடலை, பும்ரா தலைமையில் வந்து நல்லா ஆடிருந்தோம். பட் வந்து இந்த கேம் வந்து எங்களுக்கு வந்து சரியாக வந்து போகலை, நாங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டோம், அதுதான் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவும் வந்து பேசியிருந்தார். இப்போ வந்து இந்தியா வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி 2 விஷயம் வந்து பெரிய விமர்சனமாக வந்து மாறி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேர்ல்டு கப் பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்தியா 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. முதல் இடத்துக்கு இப்போ வந்து ஆஸ்திரேலியா முன்னேறி இருக்காங்க. 2வது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. இந்தியா வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா தான் முதல் இடத்துல வந்து இருந்தாங்க. அப்போ ஒரு போட்டியில் வந்து தோத்தது அப்படிங்கிறது இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து உண்டு பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம், ஆஸ்திரேலியா வந்து தோற்றுருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து ஆஸ்திரேலியா 3வது இடத்துக்கு வந்து போனாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பிளேஸுக்கு வந்தாங்க. இப்போதைக்கு இந்த இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 3 டீம்ஸில் நம்ம வந்து கம்பேர் பண்ணும் பொழுது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் வேர்ல்டு கப் ஃபைனல் வருவதற்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னும் ஒரு கேம் வந்து அவங்க வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து ஆட போகிறாங்க, அதுவும் வந்து ஹோமில் வந்து ஆட போகிறாங்க. கண்டிப்பாக அந்த கேமில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு 100% வந்து இருக்குது. இந்த ஸ்ரீலங்கா தொடர் முடிஞ்ச பிறகு பாகிஸ்தான் கூட 2 கேம் வந்து ஹோமில் வந்து அவங்க வந்து ஆட போகிறாங்க. அப்போ வந்து இப்போ இருக்க பாகிஸ்தான் டெஸ்ட் ஸ்குவாடும் அந்தளவுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னு வந்து சொல்லலாம். அப்போ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வருவதற்கான வாய்ப்பு 100% வந்து இருக்குது. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூட மோத போகிறது வந்து யார்? நம்ம இந்தியா வந்து மோத போகிறோமா, இல்லை வந்து ஆஸ்திரேலியா வந்து மோத போகிறாங்களா அப்படிங்கிறதா இப்போ வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் மீதி நடக்க போகிற 3 கேமில் இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு தொடர் வந்து இருக்குது நம்ம இந்தியா சீரிஸ் முடிஞ்ச பிறகு. பட் இந்தியாவுக்கு இதுதான் வந்து கடைசி தொடர். அந்த மாதிரி சூழலில் இந்தியா இந்த மாதிரி சொதப்பெல்லாம் ஆடினது பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறி இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பு நம்ம ஃபைனல் போகிறதே இந்த தோல்வி வந்து பாதிக்கும். இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்து பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. கடைசியாக அவர் ஆடின ஒரு 10 இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும்தான் போட்டிருக்காரு. பெரும்பாலும் வந்து ஒற்றை இலக்க ரன்களில் தான் ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிருக்காரு. இப்போ வந்து கவாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கிட்ட வெளிப்படையாகவே வந்து இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து காலை கொஞ்சமாச்சும் நகர்த்துங்க, காலை நகர்த்தவே மாட்டீங்க, காலை நீங்கள் வந்து நகர்த்தாமல் ஒரு T20 கேம் மாதிரி வந்து வந்த பாலை பவர் பிளேயில் அடித்து ரன்கள் சேர்க்கிற மாதிரி டெஸ்ட்டிலலாம் வந்து அடித்து ரன்கள் சேர்க்க முடியாது. ஈஸியாக நம்மளை வந்து போல்டோ எல்பிடபிள்யூ வந்து ஆக்கிடுவாங்க. அதனால் கால் ஃபுட் ஒர்க்கை கொஞ்சமாச்சும் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உடம்பு ஃபிட்னஸ் விஷயத்துலேயே வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கஷ்டம் தான். கொஞ்சமாச்சும் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபிட்னஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபுட் ஒர்க்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டில் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ணாமல் பழைய டெக்னிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் ரன்கள் வந்து சேர்க்க முடியாது. அதுவும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது கிரிக்கெட்டோட பாரம்பரியம் மாதிரி கொஞ்சம் கஷ்டம். அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி சொதப்பலாம் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பெரிய ஒரு இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போக முடியாது, வேர்ல்டு கப்லாம் வந்து வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் உங்களை நீங்கள் வந்து மாற்றியே ஆகணும். அப்படி மாற்றலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளில போயிடுங்க, யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் இல்லாமலே வந்து ஜெயிக்கிற அளவுக்கு இப்போ வந்து டீம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டீமை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒன்று உங்களை மாற்றிக்கோங்க, இல்லை டீமை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. நன்றி.